கடலூர் மாவட்டத்தில் என் தொகுதியில் மணல் எடுக்கிற மாபியாக்களிடமிருந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சி முழுவதும் மாதம் 1 கோடி ரூபாய் வேல்முறைக்கு வழங்கினார்கள் என்றும், தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை குறித்தும் சில ஒரு சொறி நாய், ஒரு தெரு நாய் அண்டை மாநிலத்திலிருந்து இந்த மண்ணில் வந்து இங்கு தமிழ் என்கிற போர்வையில் இன்றைக்கு சுகபோகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகையாளர் என்கிற பெயரில் பிளாக்மெயில் பத்திரிகை தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒருவர் அல்லது ஒரு சிலர் இங்கு நம் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். பண்ருட்டி தொகுதி மக்களுக்கு தெரியும், கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கு தெரியும், நிர்வாகிகளுக்கு தெரியும், கடலூர் மாவட்டத்தினுடைய உறவுகளுக்கு தெரியும். இந்த திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் பெயரிட்டு குறிப்பிட்ட அவர்கள் யாராவது ஒருவர் என்னை சந்தித்ததாகவோ, என்னிடத்தில் அவர்கள் ஏதாவது நன்கொடை கொடுத்ததாகவோ நிரூபிக்கப்பட்டால் நான் என் பொது வாழ்வில் இருந்து விலகிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் அப்படி மணல் மாபியா எவனிடத்திலும் லாட்டரி, கஞ்சா, அபின், போதை வாஸ்துகள் செய்கின்ற எந்த ஈனப்பிறவிகளிடமும் நான் 1 ரூபாய் கூட நன்கொடையும் பெற்றதில்லை. அவர்கள் எனக்கு மாதம் மாதம் கப்பங்களும் கட்டியதில்லை.